எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்மோகன் ஃப்ரம் தமிழ் டெக்னாலஜி. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி சில 4 ஃபார்முலாவை பார்த்துட்டோம். ரிமைன் இருக்கிற ஃபார்முலா அடுத்த 4 ஃபார்முலாவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நீங்கள் புது யூஸர்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவோட எண்டில் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். நம்ம லெசனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 ஃபார்முலா பார்த்துட்டோம். அடுத்த 4 ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறது லோயர். இந்த லோயர் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்னா, லெட்டர்ஸ் அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி இருந்தாலும் சரி, கேப்ஸில் இருந்தாலும் சரி, லோயர் கேஸில் இருந்தாலும் சரி, அப்பர் கேஸில் இருந்தாலும் சரி, ஃபைனல் அவுட்புட்டுக்கு வந்து லோயர் கேஸில் கொண்டாந்து தந்துடும். நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டைப் பண்ணி வச்சுட்டேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஓகே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு LOW அப்படின்னு டைப் பண்ணி லோயர் வந்துடும். டேப் எந்த டெக்ஸ்ட்டில் இருந்து வேணும், இந்த டெக்ஸ்ட்டில் இருந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, என்டர். பார்த்தீங்களா, லோயரில் வந்துருச்சு. எல்லாமே லோயரில் வந்துருச்சு. இங்கே எல்லாமே கேப்ஸில் இருந்துச்சு, இங்கே எல்லாமே லோயரில் இருந்துச்சு. அது கேப்ஸில் இருந்தாலும் சரி, லோயரில் இருந்தாலும் சரி, ஃபைனல் அவுட்புட் லோயரில் வந்துடும். ட்ராக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து லோயர் கேஸில் வந்துடும். எந்த அப்பர் கேஸில் இருந்தாலும் சரி, லோயர் கேஸில் இருந்தாலும் அவுட்புட் வந்து லோயர் கேஸில் வந்துடும். இதுதான் லோயர். நெக்ஸ்ட்டு வந்து அப்பர். இது சேம் ஆப்போசிட். ஈக்குவல் டு அப்பர் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு வேணும். ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்களா, எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்பரில் வந்துருச்சு. ராங் மார்க்கிறது இங்கே லோயரில் இருந்துச்சு, இங்கே கம்ப்ளீட்டாக அப்பரில் வந்துருச்சு. ட்ராக் பண்ணி விடுங்க. எல்லாமே அதே மாதிரி தான். லோயரில் இருந்தாலும் சரி, அப்பரில் இருந்தாலும் சரி, ஃபைனல் அவுட்புட் அப்பருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு வந்து அப்பர் கேஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எப்போதுமே எழுதுறது எப்படி எழுதுறோம், ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும், ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டும் கேப்ஸ், ரிமைனிங் எல்லாம் ஸ்மால்ஸ். அதை தான் இந்த ப்ராப்பர் பண்ணி தரும் நமக்கு. ஈக்குவல் டு PROன்னு டைப் பண்ணுங்கள். ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ப்ராப்பராக வேணும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்டர். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும், மீதி எல்லாம் ஸ்மாலில் வந்துடும். ஸோ இதுதான் ப்ராப்பர். பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் அதே மாதிரி வந்துச்சு. இது கசாப்ஸான்னு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கேப்ஸு ஸ்மால் மாற்றி இருந்துச்சு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் ப்ராப்பராக ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ், ரிமைனிங் எல்லாம் ஸ்மாலில் வந்துருச்சு. ஸோ இதை ப்ராப்பர் யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா நமக்கு டெக்ஸ்ட்டில். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், உங்கள் சினியருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லென்த்தை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டோ ஆர் நம்பரோ அதோட லென்த் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு LEN லென்த். LEN தான் லென்த்தோட ஃபார்முலா. LEN கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டில் இருந்தால் வேணும், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்டர். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது. 1 2 3 4 5 6 பார்த்தீங்களா 7 ஆச்சு. ஏன் 7 ஆச்சுன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணேன். ஸ்பேஸும் இது வந்து ஒரு வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஸ்பேஸ் இருந்தால் 7, ஸ்பேஸ் இல்லைன்னா 6. இது வந்து மெயினாக ஒரு சில டைம் ரிப்போர்ட் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாகும். சப்போஸ் நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரில் வந்து நம்ம சில எப்போதுமே 10 டிஜிட் தான் ஃபோன் நம்பர். அதில் வந்து சில டிஜிட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இங்கே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இதுவும் தான் ஒரு டிஜிட் மிஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் உங்களுக்கு 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போய் பார்க்கங்காட்டி 1 month ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபோன் நம்பர் எது தப்பான ஃபோன் நம்பர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு லென்த் போடுங்க, டெக்ஸ்ட், க்ளோஸ் த டெக்ஸ்ட், என்டர். 10. ஸோ 10 தவிர மீதி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தப்பான ஃபோன் நம்பர்ஸ். இது வேணால் செப்பரேட் எடுக்கணும்னா DF ஃபில்டர் போட்டுக்கோங்க. ஃபில்டர் போட்டு 10 க்ளோஸ் பண்ணிட்டு 9 மட்டும் எடுத்துக்கோங்க. 9. ஸோ 9 மட்டும் உங்களுக்கு வந்து தப்பான ஃபோன் நம்பர். அது என்ன நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு பண்ணலாம். இப்படி தான் நம்ம இந்த சினாரியாவுக்கு நம்ம இப்படி தான் பண்ணோம். உங்கள் சினாரியோ எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.